Hi everyone, welcome to Beginners Cooking A to Z channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல கார்த்திகை ஸ்பெஷல் அவல் பொரி உருண்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளா கம்மியான பொருட்கள் வச்சு ஈஸியா செஞ்சு எடுத்துடலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு கடாயில 1/2 கப் அளவு நாட்டு சர்க்கரை எடுத்துக்கிறேன். 1/4 கப் அளவு வாட்டர் சேர்த்துக்கலாம். நீங்க வெல்லம் கூட சேர்த்து செய்யலாம். இப்போ சர்க்கரை நல்லா தண்ணியில் கரைஞ்சதுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா டஸ்ட்டு இருக்க சான்சஸ் இருக்குது. ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதே கடாயில் சேர்த்துட்டு ஸ்டவ்வை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம பாகுபதம் செக் பண்ணணும். 1 பங்கு சர்க்கரை எடுத்திங்கன்னா அதோட 4 மடங்கு நீங்கள் பொரி சேர்க்கணும். இப்போ பாருங்கள், இது நல்லா திக்காயிட்டு முறையாக வரும். இந்த ஸ்டேஜில் தண்ணியில் இந்த மாதிரி ஊற்றி பார்த்திங்கன்னா அது நல்லா உறைஞ்சி போய் கல் மாதிரி கிடக்கும். இதை சின்னதாக உருட்டி கீழே போட்டாலும் அந்த மாதிரி கல் எப்படி கிடக்குதோ அதே மாதிரி இருக்கும். இந்த பதம் மட்டும் கரெக்டாக செக் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஏலக்காய் பொடி, சுக்கு பொடி கூட சேர்த்துக்கலாம், தேங்காய் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி அது எதுவும் சேர்க்கலை. இந்த ஸ்டேஜில் 2 கப் பொரியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணுங்கள். பொரியை ரொம்ப அழுத்தி இப்போ செஞ்சிடக்கூடாது. மெதுவாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், கை பொறுக்கிற சூடு இருக்கும்போதே உருண்டை பிடிச்சிருங்க. இல்லைன்னா நமக்கு பிடிக்க வராது. உங்களுக்கு சூடு பொறுக்க முடியலைன்னா ஆயில் க்ரீஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அரிசி மாவு கூட கையில் டஸ்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்ல மொறுன்னு அவல் பொரி உருண்டை பிடிச்சாச்சு. இதே மாதிரி ரிமைனிங் இருக்க எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி அவல் பொரியில் இந்த பொரி உருண்டை ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் இதே மாதிரியே நெல் பொரியிலையும் இதே அளவுகளோடு செய்யலாம். நல்ல மொறுன்னு பொரி உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.